வணக்கம் நண்பர்களே. ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கும் என்பது ஒரு அருமையான மிகப்பெரிய பழமொழி. அதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படும் போது இன்னொரு வாய்ப்பை வேறொருவர் மூலமாக இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அது மாதிரி தான் அமெரிக்கா வந்து H1B விசா $1,00,000 கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் 5 நாடுகள் இந்தியர்களுக்காக முன் வந்திருக்கிறாங்க. மிக எளிதான விசா, நிரந்தரமான தங்கும் குடியுரிமை, அருமையான வாய்ப்பு. அதை பற்றி தான் முழுமையான வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த அறிவிப்பு வரும்போது நிறைய இந்தியர்கள் வந்து அந்த அமெரிக்க விமானத்தில் டிக்கெட் எடுத்து உட்காந்துருந்தாங்க. 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் $1,00,000 கட்டணும், அதாவது இந்திய ரூபாயில் 88 லட்சம் கட்டணுன்னே நிறைய பேர் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாமல் உடனே ஃப்ளைட்லேருந்து இறங்கி போயிருக்காங்க. அந்த விமானி 3 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தாராம். உங்களுடைய வருத்தம் எங்களுக்கு புரியுது. இப்போதுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் பயணிக்கிற மனநிலையில் நீங்கள் இல்லை, நாங்கள் ரொம்ப வருந்துகிறோம் அப்படின்னு. பாருங்கள், ஒரு நாட்டை உயர்த்தணும்னு போயிட்டு நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சு மிக உன்னதமான உயர்நிலை இருக்கவங்க, சாதாரண கடைநிலை ஊழியர்கள் இல்லை, அறிவின் திறன்மிகு ஐடி ஊழியர்கள், சுகாதாரம், டாக்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன மனநிலையில் இருப்பாங்க பாருங்கள். அதனால் எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அது முழுமையான பதிவாக கொடுத்துருக்கேன். எந்தெந்த நாட்டில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எங்கேயெல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.